எல்லாம் செத்த வீட்டுல உட்காந்து இழவு விசாரிக்கிற மாதிரி இருக்கும். KN நேரு, சேகர் பாபு எல்லாருமே முகத்துல ஆடல, அண்டர் எஸ்டிமேட் பண்ணாங்க, இன்சல்ட் பண்ணாங்க. ஒண்ணுமே தெரியாத தற்குறிகள் நாங்க. ஆனா தற்குறிகள் குறி வச்சு முதல்வரையே வீழ்த்திட்டான, குறி வச்சு மந்திரிகள் இத்தனை பேரை வீழ்த்திட்டான. சூறாவளி புயல் அடிச்சா அங்கங்க மரங்கள் வீழ்ந்து கிடக்கும் தெரியுங்களா, காலங்காத்தால போய் பார்த்தா. அது மாதிரி மதுரையில பார்த்தா மூர்த்தி வீழ்ந்து கிடக்கிறாரு, பழனிவேல் தியாகராஜன் வீழ்ந்து கிடக்கிறாரு, இங்க பார்த்தா அன்பில் மகேஷ் வீழ்ந்து கிடக்கிறாரு. டெல்டால சேகர் பாபு தான் இப்ப இந்த சென்னையில திமுக இவ்வளவு பெரிய பெருந்தோல்வியை சந்தித்ததுக்கு காரணமே சேகர் பாபு தான். நல்லா கவனிங்க, ஸ்டாலினுடைய வீழ்ச்சி அவ்வளவு சாதாரணமானதல்ல. அதை நம்ம புரிஞ்சுக்கணும்னா விஜயின் எழுச்சியை பார்க்கணும். ஒரு அரசியலுக்கே புதுசான ஒரு ஆளு, இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு, 2.5 வருஷம் கட்சி நடத்தியிருக்காரு. முதல் தேர்தலில் 2 தொகுதியில நிக்கிறாரு, சென்னையிலையும் திருச்சி கிழக்குலையும். 2லயும் அவர் ஜெயிச்சுட்டு வராரு. 10 தோல்வி பழனிசாமி, இனிமேல் 11 தோல்வி பழனிசாமின்னுவாங்க. கட்சியை அவரால் வெற்றி பெற செய்ய முடியாது. கட்சியை எவ்வளவு நாள் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ இட் இஸ் ஹை டைம் தே சேஞ்ச் த லீடர்ஷிப் தான் அங்கேயே ரிவல்ட் வரும். கட்சி பதவியே அவருக்கு காலியாகும் தான் நினைக்கிறேன். பாவம் இங்க வந்து ஸ்டாலின் சட்டசபைக்குள்ளேயே நுழைய முடியாது பிள்ளைங்க பண்ணிட்டாங்க ஜனங்க. ஒரு 10-15 மந்திரிங்க வந்து ஒண்ணுமே இல்லாத ஆக்கிட்டாங்க. முதல்வரே சொந்த தொகுதியில தோற்று இருக்கிறார்.